Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரருள் பெருங்கிருபையினால் எம்பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தம சஹாபாக்களின் வரலாற்று தொடரிலே இன்றைய தினம் நாம் ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் முன்னால் உங்களுக்கு சொன்னதை போன்று மக்காவிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டு நடத்தி வந்த காலத்திலே ஹஜ்ஜுடைய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலேயே மக்கத்து குறைஷிகளுக்கு மத்தியிலும் மக்காவை சுற்றி இருந்த அரபு மக்களுக்கு மத்தியிலும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய வழமை இருந்தது. அந்த அடிப்படையில் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி அந்த அரபு மக்கள் வரும் பொழுது அவர்களுக்கு போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள். அப்படி இஸ்லாமிய பிரச்சாரம் மேற்கொண்டதில் தான் யஸ்ரீப் என்ற மதீனா மக்களோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது. அந்த தொடர்பின் அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்கின்றார்கள். அதிலே கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு வருகின்றார்கள். அப்படி அந்த 8 பேர் சேர்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விண்ணப்பம் செய்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் போய் மதீனாவிலே போய் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கின்றோம். அப்படி எங்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யும் பொழுது மக்காவிலிருந்து யாராவது ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர், ஒரு நல்ல ஒரு மார்க்கம் தெரிந்தவர் வந்தால் அவர் எங்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை சொல்வதற்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களை எடுத்து சொல்வதற்கும் பெரிய வசதியா இருக்கும். ஆகவே மக்காவிலிருந்து யாராவது ஒரு ஆலிமை நல்ல மார்க்கம் தெரிந்தவரை அனுப்பி வையுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மக்கத்து மதீனத்து அந்த மக்கள் கேட்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்வதற்காக ஹஜரத் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் சுருக்கமாக கேள்விப்பட்டிருப்போம். மிகப்பெரிய செல்வந்தருடைய மகனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் உடுத்த துணியோடு வீட்டை விட்டு துரத்தப்பட்டவர்கள். பின்னால் உஹது போரிலே அல்லாஹ்வுடைய பேரருளால் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து ஷஹீதாகின்றார்கள். அவருடைய உடலை பற்றித்தான் வரலாறுகளை சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு கஃனிடுவதற்கு கூட துணி கிடைக்காமல் தலையை மூடினால் கால் தெரிந்தது, காலை மூடினால் தலை தெரிந்தது என்ற வரலாறு எல்லாம் கேள்விப்பட்ட வரலாறுகள். அந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை ஏற்று மதீனாவுக்கு வந்து பிரச்சாரம் செய்ததிலே நிறைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணிகளில் ஒரு பெண்மணி யார் என்றால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யார் என்றால், நான் முதல் நாள் வரலாற்றிலே பார்த்தோமே ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தவுடன் எல்லா சஹாபாக்களும் சஹாபி பெண்மணிகளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்பளிப்பை கொண்டு போய் கொடுத்தார்கள். தன்னிடத்தில் எந்த அன்பளிப்பை இல்லாமல் கடைசியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பாக எதை கொடுத்தாங்க? தான் பெற்ற மகனை கொண்டு போய் அன்பளிப்பாக கொடுத்து, யா ரசூலுல்லாஹ், இது என்னுடைய மகன், இவனை வைத்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை ஆற்றிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பணிவிடை சேர்த்துக்காண்டி வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தாங்களே, அந்த பெண்மணி தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவிலே முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அழைப்பை ஏற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கொஞ்ச நாளிலேயே இவருடைய கணவன் மாலிக் அவர் மரணித்து விடுகின்றார். அவர் மௌத்தாகி விடுகின்றார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, அவர் காஃபிராகவே இருந்து மரணிச்சார். ஆனா உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படிப்பட்டவங்க சொன்னா, நல்ல மதீனாவிலேயே ரொம்ப புத்தி கூர்மையுள்ள பெண்ணு, ரொம்ப தைரியமான பெண்ணு, நல்ல மன உறுதி உள்ள பெண்ணு, அழகான பெண்ணு, அறிவுள்ள பெண்ணு என்று மதீனாவிலே ஒரு பெயர் பெற்ற பெண்மணி யார் அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மக்கால இருக்கிறாங்க. அந்த டைம்ல இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் கணவர் வஃபாத்தாகின்றார். கணவர் வஃபாத்தான உடனேயே மக்கா மதீனாவிலே ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார், ஸைத் இப்னு ஸஹல் என்பவர். இவர் மதீனாவில் உள்ள ஒரு பெரிய பணக்காரர், நிறைய தோட்டங்களுக்கு சொந்தக்காரர். ஏன்னா மதீனாவாசிகளை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மக்காவாசிகள் எல்லாருமே வியாபாரிகள், மதீனாவாசிகள் எல்லாருமே விவசாயிகள். அப்ப அந்த அடிப்படையில் ஸைத் இப்னு ஸஹல் என்பவர் பிரபலமான ஒரு விவசாயி மட்டுமல்ல, ஒரு பெரிய ஜமீன்தாரா இருக்கிறார். நிறைய தோட்டங்கள் வச்சிருக்காரு, பேரிச்சம்பழ தோட்டங்கள், பெரிய பெரிய தோட்டங்களுக்கு சொந்தக்காரரா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஸைத் இப்னு ஸஹல் என்ன பண்றாருன்னு சொன்னா, உம்மு சுலைமுடைய கணவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த உம்மு சுலைமன் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறாரு. யாரு? இந்த ஸைத் இப்னு ஸஹல் என்பவர் நாம போய் உம்மு சுலைம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஏன்னு சொன்னா அந்த பெண்ணுடைய அறிவு கூர்மையை பத்தியும் புத்தி கூர்மையை பத்தியும், நல்ல தைரியமான பெண்ணு, மன வலிமை உள்ள பெண்ணு, அழகான பெண்ணு, அறிவுள்ள பெண்ணு, இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே யாரும் அந்த பெண்ணை போய் முந்திட்டு பெண்ணு கட்ட போறாங்க, அதனால நாம போய் பெண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கணவர் இறந்துட்டாருங்கிற செய்தி கேட்ட உடனேயே ஸைத் இப்னு ஸஹல் நேரா உம்மு சுலைம் கிட்ட போறாரு. போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிடலான்னு இருக்கிறேன், அதனால நீ என்ன வந்து உன்னுடைய சம்மதத்தை தெரிவி எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க மதீனாலேயே பெரிய பணக்காரரு, பெரிய செல்வந்தரு, நல்ல அது மட்டுமல்ல நல்ல ஒரு மரியாதையான குடும்பத்தை சார்ந்தவர், உங்களை மாதிரி யாரெல்லாம் போய் பொண்ணு கேட்ட யாருமே பொண்ணு தரமானு சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே முந்தி அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு பொண்ணு தருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க என்ன பெண் கேட்டு வந்திருக்கீங்க நேரடியா, இந்த நேரத்தில் உங்களை வந்து நான் திருப்பி அனுப்புறது எனக்கு விரும்பல, எனக்கு விருப்பம் இல்லை, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு விருப்பம் தான். ஆனா அதே நேரத்தில் ஒரு சின்ன தடை இருக்குது உங்களுக்கு எனக்கு மத்தியில. என்னன்னு சொன்னா, நான் வந்து ஒரு முஸ்லீமான பெண்ணு, நான் வந்து ஒரு முஸ்லீமான பெண்ணு, ஒரு முஸ்லீமான ஆணை தவிர யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா நீங்க வந்து ஒரு காஃபிரான ஆளா இருக்கிறதுனால உங்களை கல்யாணம் பண்றதுல எனக்கு நிறைய தடைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதனால தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் உங்களை வந்து கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த இஸ்லாமு முஸ்லீம் காஃபிர் இந்த வார்த்தை அந்த ஸைத் இப்னு ஸஹலுக்கு புரியல. அவருக்கு என்ன பண்ணல, அவர் இஸ்லாத்தை பத்தி கேள்வியே படல, அதனால அவருக்கு புரியல. அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னு சொன்னா, இந்த உம்மு சுலைமுக்கு நம்மளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, அவருடைய அழகுக்கும் அந்த பெண்ணுடைய திறமைக்கும் வேற யாரோ நல்ல ஒரு பெரிய பணக்கார ஆம்பளை யாரும் வந்திருப்பான் போல தெரியுது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி, அதனால ஏதோ சாக்கு போக்கு சொல்லி இந்த பொம்பளை ஏதோ முஸ்லீமுக்கு காஃபிர்லாம் சொல்றான். இவருக்கு புரியல, முஸ்லீம்ங்கிறது காஃபிர் இருக்கிறது நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறது அது அவருக்கு புரியல. ஆனா என்ன சொல்றாரு, இது ஏதோ ஒரு நம்ம தட்டி கழிக்கிறதுக்காண்டி சாக்கு போக்கு சொல்றதுக்காண்டி இந்த முஸ்லீம் காஃபிர்ங்கிற வார்த்தையெல்லாம் சொல்றா, அதனால உண்மையிலேயே வந்து அந்த காரணம் அல்ல, ஏதோ நம்மளோட பெரிய பணக்காரன் கல்யாணம் பண்ண வந்திருப்பான், அதனால இந்த பொம்பளை இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு சொல்றாரு. நீ சொல்ற காரணம் உண்மையான காரணமா எனக்கு படல, நீ சொல்ற காரணம் உண்மையான காரணமா படல, ஆனா உண்மை காரணம் வேற ஏதோ காரணம் இருக்குது, நீ என்ன நிராகரிக்கிறதுக்கு உண்மை காரணம் வேற ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க, வேற என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க, நான் உங்களை நிராகரிக்கிறதுக்கு உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு வேற என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இவர் சொல்றாரு, ஸைத் இப்னு ஸஹல் சொல்றாரு, வேற என்ன காரணமா இருக்க முடியும், மஞ்சளும் வெள்ளையும் தான் காரணம் அப்படிங்கிறாரு. ஒமா சபபுஹு இல்லா அஸ்ஃபர் வ அபியல், மஞ்சளும் வெள்ளையும் தான் காரணமா இருக்க முடியும், வேற என்ன காரணமா இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. அந்த அம்மாவுக்கு உம்மு சுலைமுக்கு ஒன்றும் புரியல, மஞ்சளும் வெள்ளையுமா அப்படின்னா என்ன அர்த்தம், தங்கத்தையும் வெள்ளியையும் தான் சொல்றேன் அப்படின்றாரு. அப்ப அவர் கிண்டா சொல்றாரு, தங்கமும் வெள்ளியும் தான் காரணம், அதாவது என்னை விட பெரிய பணக்காரன் யாரோ உன்னை கல்யாணம் பண்ணி வந்திருப்பான், அதனால நீ என்ன அவாய்ட் பண்றதுக்காண்டி ஏதோ இஸ்லாமு காஃபிர் ஏதோ சொல்ற, எனக்கு புரியல இது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, உம்மு சுலைம் சொல்றாங்க, அல்லாஹ் மேல ஆணையா நான் உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு இஸ்லாத்தை தவிர எந்த காரணமும் கிடையாது, அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணி ஆசைப்படுவீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை ஏத்துக்குங்க, இஸ்லாத்தை ஏத்துக்குங்க. அப்படி நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க எனக்கு மஹர் கூட தர வேண்டாம், நீங்க இஸ்லாம் கலிமா சொல்வதே நான் மஹரா ஏற்றுக்கொள்கிறேன், நீங்க இஸ்லாத்தை கபூல் செய்யறதையே நான் மஹரா ஏற்றுக்கொள்கிறேன், அதனால எனக்கு நீங்க மஹர் கூட தர வேண்டாம், நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கடா அப்படின்னு சொல்லி அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கொஞ்ச நாள்லயே சகோதரர் ஒரு ஆண் மகனுக்கு இஸ்லாமிய அழைப்பு பண்ணி செய்றாங்க, இஸ்லாமிய தாவா செய்றாங்க. இஸ்லாம்னா என்ன, இஸ்லாத்தின் கொள்கைகள் என்னங்கறத ஆணித்தனமா அவங்க எடுத்து சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, நான் உங்களுடைய பணங்காசுக்கு ஆசைப்பட்டு நான் சொல்லல, அல்ல இன்னொரு ஆடவனுடைய பணங்காசுக்கு ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லல, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு நீங்க மஹர் கூட தர வேண்டாம், நீங்க உங்களுடைய இஸ்லாத்தையே உங்களுடைய கலிமாவே நான் மஹரா ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அந்த ஸைத் இப்னு ஸஹலுக்கு புரியுது, ஆஹா அப்ப நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம், இந்த உம்மு சுலைம நம்ம தப்பா புரிஞ்சிட்டோம், இந்த பொம்பளை வந்து பணங்காசுக்கு ஆசைப்படுற பொம்பளை இல்ல, அப்ப வேற ஏதோ ஒரு கொள்கையின் அடிப்படையில் அந்த பொம்பளை என்ன பண்ணுது நம்ம நிராகரிக்குது அப்படின்னு சொல்லி அப்ப அந்த இஸ்லாத்தை பத்தி கேட்கிறாரு அந்த ஸைத் இப்னு ஸஹல். அப்படியாம அந்த இஸ்லாம்னா என்ன, அந்த கொள்கைகளை சொல்லுன்னு சொன்ன உடனே இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த ஸைத் இப்னு ஸஹலுக்கு இஸ்லாத்தை சொல்றாங்க.
இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே, இஸ்லாமிய கொள்கைகளை சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவருக்கு ரொம்ப நல்ல கருத்தாப்படுது, நல்ல சரியான கருத்தாப்படுது. உடனே என்ன சொல்றாரு, அப்ப நான் இஸ்லாத்தை ஏத்துக்கணும் என்ன பண்ணணும் அப்படி கேட்ட உடனே அந்த அம்மா சொல்றாங்க, நீ களிமா சொல்லணும். எப்படி களிமா சொல்லணும்? அந்த அம்மாவே களிமா சொல்லி கொடுக்குறாங்க. அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின் அவருடைய விருப்பப்படியே உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை கல்யாணம் செஞ்சுக்கிறாரு. அந்த ஸைத் இப்னு சஹல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் பின்னால அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா என்ற பட்ட பெயரால், புனை பெயரால் அழைக்கப்படுறாங்க. இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் இன்னைக்கு நாம இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மக்காவில் ஏகத்துவ பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்னாருடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் சேர்ந்து 70 பேர் கொண்ட குரூப்பா, முந்தின வருஷம் 8 பேர் வந்தாங்க. அடுத்த வருஷம் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பிரச்சாரத்தின் அடிப்படையில் 70 பேர் சேர்ந்த ஒரு குரூப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மறு வருஷம் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. மறு வருஷம் ஹஜ்ஜுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வர்றாங்க. அப்படி சந்திக்க வந்த இடத்துல சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த 70 பேர்ல ஒரு முக்கியமான விஐபியா வர்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சந்திக்கிறதுக்கு. அப்பதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த 70 பேரை கொண்ட அந்த கூட்டத்தினருக்கு மத்தியிலே, மதீனாவாசிகளுக்கு மத்தியிலே ஒரு பையத் நடக்குது, ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை அப்படின்னு சொன்னா, யா ரசூலல்லாஹ் இனிமேல் நீங்க மக்கால இருக்க வேண்டாம், எங்க வந்துருங்க, மதீனாவுக்கு வந்துருங்க. அதான் ஹிஜ்ரத்துக்கு முதல் முன்மாதிரி பேசிக் அங்கதான் நடக்குது, மதீனாவுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அபூபக்கர் சித்திக், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதுல இஸ்லாத்தை ஏத்துக்கல, அப்பாஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏத்துக்கல. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முஹப்பத். அவங்க பாக்குறாங்க மக்கால வந்து அவங்க கடுமையான தொல்லைகளும் வேதனைகளும் சித்திரவதைகள் நடக்குது, அதனால மதீனாவுக்கு போயிட்டா சேஃப்டி தான் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மக்கள்கிட்ட என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து விரட்டி விட்டுறக்கூடாது. அதனால உங்களுடைய பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பதை போன்று இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பீங்க, எல்லா விதத்திலும் உங்களுடைய உயிரை போனாலும் சரி அவருடைய உயிரை பாதுகாப்பீர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுத்தா நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட அனுப்பி வைக்கிறோம். இல்லன்னு சொன்னா நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட அனுப்ப தயாரா இல்லைன்னு சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் ஆணித்தரமா சொல்றாங்க. சொன்ன உடனே மதீனாவாசிகள் எல்லாருமே சொல்றாங்க, நாங்க எங்களோட உயிரை விட உங்களுடைய உயிரை நாங்க மேன்மையா நினைப்போம், உங்களுடைய உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை பாதுகாப்போம். அதனால அதை பத்தி நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு யார் யாரெல்லாம் நண்பர்களோ அவர்களெல்லாம் இனிமேல் எங்களுக்கு நண்பர்கள், உங்களுக்கு யார் யாரெல்லாம் எதிரிகளோ அவர்களெல்லாம் இனிமேல் எங்களுக்கு எதிரிகள். அதனால அதை பத்தி ஒண்ணுமே நினைக்காதீங்க, நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பேச்சை கேட்டுதான் நடப்போம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உறுதிபூர்வமான பையத்து கொடுக்குறாங்க இந்த மதீனாவாசிகள். கொடுத்தவன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு மறு வருஷம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு வர்றாங்க. அந்த 80 பேர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, முக்கியமான 12 பேரை செலக்ட் பண்றாங்க. 80 பேர்ல இருந்து மதீனாவாசிகளில் நுகபா என்று சொல்லக்கூடிய விஐபிகள் 12 பேரை செலக்ட் பண்றாங்க. அந்த 12 பேர்ல ஒருத்தரா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை செலக்ட் பண்றாங்கன்னா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செலக்ட் பண்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்த பிறகு அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே ஆரம்பத்தில் இஸ்லாத்தை பற்றி ஒண்ணும் தெரியல, அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா மேல கொண்டிருந்த அந்த மோகம், அந்த ஆசை அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்க வச்சது. ஆனா பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்தை தெரிஞ்சு சகோதரர்களே உண்மையிலே இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்களாகவும் இஸ்லாத்திற்காக தங்களை உயிரை அர்ப்பணம் செய்யக்கூடிய அளவுக்கு தயாராகக்கூடியவர்களாகவும் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்த உடனேயே மறு வருஷமே பத்ர் போர் ஆரம்பமாகுது. இந்த பத்ர் போர் ஆரம்பமாகக்கூடிய நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை பண்றாங்க சஹாபாக்கள்கிட்ட, நம்ம பத்ர் மைதானத்துல போய் எதிரிகளை போய் போரிடலாமா, இல்ல மக்காலே உட்கார்ந்துகிட்டு அபூ சுஃபியானுடைய படை நம்ம தாக்குனா மட்டும் திருப்பி தாக்குவோமா? பத்ர் போற வரலாறு நமக்கு பின்னாடி தெரியும். அபூ சுஃபியான் சிரியால இருந்து நான் மின்னு ஞாபகப்படுத்துவது உண்டு. அபூ சுஃபியான் சிரியால இருந்து ஆயுதங்கள் வாங்கிட்டு போறாரு, அவர் மக்காவாசிகள் மதீனாவாசிகளை தாக்கிட்டு போறாருங்கிற செய்தி தெரியுது. அப்ப இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை பண்றாங்க, நம்ம பத்ர் மைதானம் வரை போய் அங்க எதிரிகளை அடிக்கலாமா, அல்லது மதீனாவுள்ளே உட்கார்ந்துகிட்டு அபூ சுஃபியான் வந்து அடிச்சா திருப்பி தாக்கலாமா அப்படிங்கும் பொழுது, அப்ப பெரும்பாலும் முஹாஜிர்கள் யாருங்க, மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க. இந்த முஹாஜிர்கள் சொல்றாங்க, நாம போய் பத்ர் மைதானம் போய் தாக்குவோம் அவங்கள, ஏன்னா நமக்கு அவங்க கொஞ்சம் கொடுத்த சித்திரவதை கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, அதனால நாம பத்ர் மைதானத்துக்கு போலாம். மக்கால இருக்கிறவங்க அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணா, ஃபஸ்பீர் அமைதியா இருங்கள், சபரோடு இருங்கள், பொறுமையோடு வந்து மக்களை ஆயத்திருக்கணும். ஆனா மதீனாவுக்கு வந்த பிறகு அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், இனிமேல் நீங்க பொறுத்திருக்காதீங்க, யார் அடிக்கிறாங்களோ திருப்பி அடிக்கன்னு சொல்லிட்டான். அதனால நம்மை தாக்க வரக்கூடிய அந்த எதிரிகளை நாம என்ன பண்ணலாம், பத்ர் மைதான வரையில போய் தங்கி இருந்து அங்கிருந்து தாக்கலாம் அப்படின்னு சொல்லி முஹாஜிர் சஹாபாக்கள் எல்லாருமே ஆலோசனை சொல்றாங்க. ஆனா அன்சாரி சஹாபிகள் மதீனாவாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, வேண்டாம் யார சொல்லலாம், நம்ம பத்ர் மைதானத்துக்கு போக வேண்டாம், நம்ம இங்க இருந்து என்ன பண்ணுவோம், அமைதியா இருப்போம், அபூ சுஃபியானுடைய படை நம்ம ஊரை தாக்குனா மட்டும் என்ன பண்ணலாம்,
திருப்பி தாக்கலாம், மற்றபடி நாம எதிரிகளை தேடி பதில் மைதானத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? அன்சாரிகள் சொல்றாங்க. அன்சாரிகள் ஏன் இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் சொல்றாங்கன்னு சொன்னா, உயிருக்கு பயந்தோ அல்ல போருக்கு பயந்தோ இல்ல, உயிருக்கு பயந்தோ அல்லது போருக்கு பயந்தோ இல்ல, மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினால வச்சு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? எங்களோட உயிரின் மேல உங்களை பாதுகாப்போம், உங்களுடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்தோ உங்களுடைய உடலுக்கு எந்த விதமான காயமோ ஏற்படாதவா நாங்க உங்களை பாதுகாப்போம் பையத்து கொடுத்திருக்காங்க. அப்ப இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா 1000 பேர் கொண்ட படை வந்துட்டு இருக்குது. சஹாபாக்கள் எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? 313 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில நம்ம 313 பேர் எந்த விதமான ஆயுதம் இல்லாம, எந்த விதமான முஸ்லிம்கள் இருக்கா இல்லாம, எந்த விதமான முயற்சி இல்லாம 1000 பேர் கொண்ட படையை போய் ஏத்தோம்னாக்கா பாதிப்பு யாருக்கு தான் அதிகமா இருக்கும்? முஸ்லிம்களுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே பாதிப்பு ஏற்பட்டவங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அத காரணத்துல மனசுல வச்சுட்டு சொல்றாங்க, யார சொல்லலாம், நம்ம எங்க போக வேண்டாம், எங்க போக வேண்டாம், பதிலுக்கு போக வேண்டாம், நம்ம இங்கேயே இருப்போம். ஏன்னா பதிலுக்கு போவது என்பது எங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்பது பெரிய விஷயமே இல்லை, உங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு வேணும், அதனால நாங்க பயப்படுறோம், யார சொல்லலாம், தயவுசெய்து பதிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபி ஆலோசனை சொல்றாங்க. சரி, எல்லாருடைய ஆலோசனை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பதிலுக்கு போலானே முடிவு பண்ணிடுறாங்க. என்ன முடிவு பண்ணிடுறாங்க? பதிலுக்கு போலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த பதிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்த சஹாபிகள் ஒரு சஹாபி யாரு? ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. அபூ தல்ஹா என்ன பண்றாங்க? வன்மையா எதிர்க்கிறாங்க, யார சொல்லலாம், பதிலுக்கு போக வேண்டாம், நம்ம உள்ள உட்கார்ந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு பதிலுக்கு போவதை வன்மையா எதிர்க்கிறாங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. ஆனால் சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்மானித்து பதிலுக்கு போன பிறகு தங்களுடைய முழு வீரத்தையும் முழு திறமையும் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில்ல காட்டுறாங்க. ஹைர் பதில் போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தா, அதற்கு மறுவருடமே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா உஹது நடக்குது. உஹது போர்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா சகோதரர்களே, உஹது போர்ல ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய முழு வீரமும் எடுபடுது, முழு வீரமும் வெளியே தெரியுது. எப்படின்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு உஹது போரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். ஆனா சில சஹாபாக்கள் செஞ்ச தவறுனால என்ன ஆயிப்போச்சு, அல்லாஹ் கொடுத்த வெற்றியை திரும்ப பெற்ற தோல்வியா மாத்தினான். தோல்வியா எப்படி மாத்தினான்? கணவாய்க்கு மேல இருந்து, மலைக்கு பக்கத்துல அந்த 2 பள்ளத்தாக்குகளுக்கு மத்தியில் உள்ள கணவாய்க்கு மேல இருந்து ஹாலித் இப்னு வலீதுடைய தலைமையிலையும் ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா தலைமையிலையும், அதோட 2 பேர் என்ன ஆகல, 2 பேர் முஸ்லீம் ஆகல. அவங்க 2 பேர் தலைமையில எதிரிகள் என்ன பண்ணாங்க, முஸ்லீம்களை மேல் பக்கத்துல இருந்து அம்பால தாக்க ஆரம்பிச்ச உடனே முஸ்லீம்களா என்ன பண்ண முடியல, அதை ஈடு கொடுக்க முடியல. ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா இன்னும் ஒரு சில சஹாபிகளா அம்பேதுல ரொம்ப திறமையானவங்க, அவங்க அம்பேது தடுக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியல. என்ன, முஸ்லீம் படைகள் செதறி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கலவரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்கிற செய்தி போர்க்களம் பூரா பரவிடுது. போர்க்களம் பூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி பரவன உடனே சவால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கு மத்தியில உள்ளத்துல ஒரு பீதி ஆயிடுது, அப்படியே செதறி ஓட ஆரம்பிச்சுறாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிவைத்து வர்றா இப்னு துஹானா என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர். என்ன பண்றான், எப்படியாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலவரத்துல இந்த பரபரப்புல என்ன பண்ணணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லி இந்த இப்னு துஹானா நேர குறி வச்சு அப்படியே பதுக்கி வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்க வர்றான். அந்த நேரத்தில் சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தி ஒரு சஹாபி கூட இல்ல, 1-2 சஹாபாக்கள் நிக்கிறாங்க. அதுல மெயின் ஆளா நிக்கிறது யாருன்னு சொன்னா ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா தான். அபூ தல்ஹா தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி மெயின் ஆளா நிக்கிறாங்க. எதிரிகளிடத்தில் வரக்கூடிய அம்புகளையும் எதிரிகளிடத்தில் வரக்கூடிய வாழ்வீச்சுகளையும் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா முன்னாடி நின்று தடுக்கிறாங்க. தங்களுடைய உடம்பை என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்காண்டி கேடயமா பயன்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, பாதுகாக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில தான் அந்த இப்னு துஹானா என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கனமான நீளமான வாளை வச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில ஒரே போடுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தலையில ஒரே போடுறான். இத திடீர்னு ரசூலுல்லாஹி கொஞ்சம் எதிர்பார்க்கல, அவங்க அப்படியே வேற எங்கேயே பார்த்து நிக்கிறாங்க, போர்க்கால பரபரப்பு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரே போடுறான். ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப உஷாரா இருந்து என்ன பண்றாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில விழுந்த அந்த அடியை அப்படியே தங்களுடைய கையால் தடுத்து விடுறாங்க. கையில எந்த விதமான பாதுகாப்பு கவசம் இல்ல, எந்த விதமான ஆயுதம் இல்ல, வெறும் கையால் ஏற்பட அந்த கைக்கு அப்படி தடுத்து விடுறாங்க. தடுத்து விட்டதுல சகோதரர் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா விரல் எல்லாமே துண்டா போயிடுச்சு. அவனோட விரல் எல்லாமே துண்டா போயிடுச்சு. ஆனா அதனால என்ன பிரயோஜனம் ஆச்சுன்னு சொன்னா, பெருமானாருடைய தலையில விழுந்த அடி எங்க விழுந்துருது, தோல் போச்சு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தோல் போச்சுல விழுந்ததுல அந்த கவச ஆடை 2 கம்பி 2 குத்தி ரசூலுல்லாஹி 2 பல்லு ஷஹீதாயிடுச்சு. அந்த நேரத்துல உஹது போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரை
பாதுகாப்பாக நின்று செக்யூரிட்டியா நின்று அவங்களுக்கு வந்த ஆபத்தை தங்களுடைய கைகளால் தடுத்து தங்களுடைய கையை ஷஹீதாக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெருத்த காயம் ஏற்படாமல் தடுத்தது யாரு? ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பர்சனல் செக்யூரிட்டியாவும் இருக்கிறாங்க. யாரு? அபூ தல்ஹா. பர்சனல் செக்யூரிட்டியாவும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் மதீனாவிலே ஒரு மிகப்பெரிய செல்வந்தரும் கூட பெரிய பணக்காரரும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பர்சனல் செக்யூரிட்டியா இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாலும் சரி ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா கூடவே போவாங்க. அவங்க எங்கயா போர்க்களத்துக்கு போனா இவங்களும் போர்க்களத்துக்கு போவாங்க. அவங்க பள்ளிவாசல்ல இருந்தா இவங்களும் பள்ளிவாசல்ல இருப்பாங்க. அப்ப பர்சனல் செக்யூரிட்டி எப்படி தான் இருப்பாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடவும் போயதும் வரதுமாக இருந்தாங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. இந்த நேரத்தில் சகோதரர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்ல நடந்த சம்பவத்தை பற்றி சொல்றாங்க. ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சப்தம் வந்து ரொம்ப உரத்த சப்தம். சில பேருக்கு பார்க்கலாம் சப்தம் எப்படி இருக்கு? ரொம்ப உரத்த சப்தமா இருக்கும். ஒரு அதட்டாலும் மத்த எல்லாம் அமைதியாடுவாங்க. அவங்க சத்தம் போட்டு ஒரு கத்துனாங்கடா மத்தவங்க கூட என்ன பண்ணுவாங்க? அப்படி அமைதியாடுவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் சில பேர் சத்தத்தை கொடுத்திருப்பான். அந்த மாதிரி சத்தம் தான் யார் அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சப்தம். அவங்க சத்தத்தை பத்தி உஹது போர்ல சிதறி ஓடின சஹாபாக்களை அப்படியே சத்தம் கொடுத்து கூப்பிட்டாங்க. ஹஜ்ரத் அபூ தல்ஹா சத்தம் கொடுத்து மூமின்களே சஹாபாக்களே ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க, இங்க வாங்க இங்க வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஹஜ்ரத் அபூ தல்ஹா தான் அவங்களோட சத்தம் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுன்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர் முடிஞ்ச பிறகு ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய சத்தத்தை பத்தி சொல்றாங்க. ல சௌத் அபீ தல்ஹாத ல சௌத் அபீ தல்ஹாத பில் ஜைஷி கைர் மின் ஃபியத்தின். அபூ தல்ஹாவினுடைய போர்க்களத்திலே அபூ தல்ஹாவினுடைய சப்தம் எப்படிப்பட்ட சப்தம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய படையையே பயமுறுத்தக்கூடிய சப்தம் அவருடைய சப்தம். அதான் படையை பயமுறுத்துறதுக்கு பெரிய ஆயுதம் தேவையில்லை. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சப்தம் போட்டா போயிடும். என்ன ஆயிடுவாங்க? பதத்த படை உட்பட அப்படியே ஒரு கணம் ஆடி போயிடுவாங்க. அந்த மாதிரி அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சப்தம் ரொம்ப உயர்ந்த சப்தம் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுறாங்க. இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை தனக்கு எக்கச்சக்கமான தோட்டம் இருக்குது. அவங்களுக்கு நிறைய தோட்டம், பேரிச்சம்பழ தோட்டம். அவங்களுக்கு பிடித்தமான ஒரு தோட்டம் மதீனாவுக்கு வெளியில இருக்குது. அந்த தோட்டத்துல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாள் தொழுது விட்டுக்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அந்த தனக்கு பிடித்தமான தோட்டத்துல நல்ல அழகான நிழல்ல நின்று தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா சகோதரர்களே அந்த அவங்க ஒரு பேரிச்சம்பழத்துக்கு நேர நின்று தொழுறாங்க. அந்த மரத்துல உள்ள பேரிச்சம்பழத்தை சாப்பிடறதுக்காண்டி ஒரு குருவி ஒண்ணு வருது. ஒரு குருவி வருது. குருவி வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா அந்த குருவி அந்த பேரிச்சம்பழத்தை கொத்தி வச்சு சாப்பிடுது. சாப்பிட்டு டக்குனு இங்க இருந்து அந்த மரத்துக்கு தாவுது. அதுல உள்ள பழத்தை கொத்தி சாப்பிடுது. இங்க இருந்து அங்க அந்த மரத்துக்கு தாவுது. அந்த மரத்தை கொத்தி வச்சு சாப்பிடுது. இப்படியே ஒரு மரத்துல உள்ள பழத்தை சாப்பிடாம மாறி மாறி கொத்தி வச்சு சாப்பிட்டு இதை தொழுகையில இருக்கிற அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அந்த குருவியை பார்த்துட்டாங்க. பார்த்தோட மனுஷன் தானே என்ன ஆச்சு? அந்த சிந்தனை அப்படியே போயிடுது. சிந்தனை அப்படியே போன உடனே அவன் மனசு நினைக்கிறாங்க, ஆஹா நம்ம தோட்டத்துல உள்ள எல்லா பழமும் இந்த குருவிக்கு இனிக்குது போல தெரியுது. ஒரு பழத்தையும் விட்டு வைக்காம எல்லா பழத்தையும் கொத்தி வச்சு சாப்பிடுது. அவ இவ்வளவு அழகான தோட்டமா இருந்து சொல்லி அந்த தோட்டத்தினுடைய மகத்துவத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? நினைக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு மறந்து போயிடுது நம்ம எத்தனை ரக்காத் தொழுதோம் அப்படின்னு சொல்லி. 2 ரக்காத் தொழுதமா 3 ரக்காத் தொழுதமா அப்படின்னு சொல்லி மறந்து போயிடுது. தொழுது முடிச்ச வரை யோசிக்கிறாங்க, ஆஹா நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டோம். நம்முடைய இந்த தோட்டம் நாம வளர்த்த இந்த தோட்டம், நாம வளர்த்த அறுவடை செய்யக்கூடிய இந்த தோட்டம் நம்முடைய அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு நம்ம தடுத்துருச்சு. அதனால இனி இந்த தோட்டம் நம்ம கையில இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. யா ரசூலல்லாஹ் எனக்கு பிடித்தமான அந்த தோட்டத்தை நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விடுகிறேன், நீங்க எப்படி வேணாலும் அதை பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த தோட்டத்தை அப்படியே தர்மம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சோல பாருங்க தன்னுடைய தொழுகையிலே 2 ரக்காத் தொழுகையிலே அது ஒரு மாற்றத்தை சிந்தனை குழப்பத்தை ஏற்படுத்திங்கிறதுக்காண்டி அந்த தோட்டத்தை என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய தீனுக்கு அர்ப்பணித்தாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய ஈமான், இது சஹாபாக்களுடைய உறுதி. இதற்கு பிறகு அதான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு அந்த தோட்டத்திலிருந்து விளையக்கூடிய பழத்தை தர்மம் பண்றதுங்கிற பெரிய விஷயம் இல்லை. அந்த தோட்டத்துல 2 மரத்தை தர்மம் பண்றது பெரிய விஷயம் இல்லை. தனக்கு இருக்கக்கூடிய தோட்டங்கள்ல ஒரு தோட்டத்தையே அல்லாஹ்வுடைய பேர்ல சதகா பண்றாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல யாராவது அப்படி பார்க்க முடியுமா? அதற்கு எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அழகாக பாதுகாத்து வச்சிருக்கேன், அந்த தோட்டத்தை அல்லாஹ் தீனுக்காண்டி கொடுத்துறேன், யாராவது பார்க்க முடியுமா உலகத்துல? சோல ஒரு தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பேர்ல கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல ஒரு முறை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கொஞ்ச நாளைக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருக்காங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து நபியே இப்பதான் அல்லாஹ் ஒரு ஆயத்தை உங்களுக்கு கொடுத்து அனுப்புனா, அந்த ஆயத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. என்ன ஆயத்தை அப்படின்னு சொன்னா லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு விருப்பமான பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யும் வரை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நன்மை அடைய முடியாது. அப்ப நீங்க தர்மம் செய்றீங்க, நீங்க சில பேர் பார்க்கலாம் போட்டு கிழிச்சு இனிமேல் இவர் போட மாட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த சட்டை தூக்கி ஹஜ்ரத் இந்த சட்டை தர்மமா கொடுக்கலாமா, யாருக்கா கொடுத்துருங்க இதை, இவர் அந்த சட்டை ஏறெடுத்து பார்க்க மாட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண தர்மமா கொடுக்கிறது சகோதரர். அது சில பேர் பார்க்கலாம்
நேத்து உள்ள பெண்கள்கிட்ட குணம் உண்டு. நேத்து உள்ள சால்னா, மிஞ்சி போன குழம்பு, இதை பூரா ஃப்ரிட்ஜில் வச்சு எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது கெட்டு போச்சு நீ தொடவே முடியாதுன்னு அப்புறம் தர்மம் பண்றது. அதை கொண்டு போய் அதான் அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு விருப்பமான பொருளை, எது உங்களுக்கு மிக மிக விருப்பமான பொருளோ அந்த பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தர்மம் செய்யும் வரை நீங்கள் நன்மை அடைய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கணும். இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டினோன்னு அந்த சபையில் இருக்கக்கூடிய அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா உள்ளத்தை உறுத்த ஆரம்பிச்சிருது. இந்த ஆயத்தை என்ன ஆயிடுது, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா உள்ளத்தை உறுத்த ஆரம்பிச்சிருது. அவங்க யோசிக்கிறாங்க, தனக்கு இருக்கக்கூடிய தோட்டங்கள்லயே தனக்கு ரொம்ப பிடித்தமான தோட்டம் எது, தனக்கு இருக்கக்கூடிய தோட்டங்கள்லயே தனக்கு ரொம்ப பிடித்தமான தோட்டம் எதுன்னு யோசிச்சு பாக்குறாங்க. யோசிச்சு பார்த்ததுல மஸ்ஜித் நபவிக்கு நேர் ஏத்தாப்புல இருக்குது பைருஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம். அதற்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா தோட்டம் பைருஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம் மஸ்ஜித் நபவிக்கு நேர் எதிரில் இருக்குது. அந்த பைருஹா எப்படிப்பட்ட தோட்டம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப குளுமையான தோட்டம். மதீனாலேயே அந்த தோட்டத்துல தான் வந்து ரொம்ப சுவையான தண்ணி கிடைக்கும், ரொம்ப டேஸ்டி தண்ணி கிடைக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எப்பமாவது ரெஸ்ட் எடுக்க நினைச்சாங்கன்னா நேரா தோட்டத்துல என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துட்டு அங்க உள்ள பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு வருவாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த பைருஹா மஸ்ஜித் நபவிக்கு நேர் ஏத்தாப்புல இருக்குது. ஹஜ்ரத் அபூ தல்ஹா யோசிச்சு பார்க்கறாங்க, நமக்கு பிடித்தமான தோட்டங்கள்லயே இந்த பைருஹா தான் என்னது, நமக்கு நம்மள்ட்ட இருக்கிற தோட்டங்கள்லயே இந்த பைருஹா தான் நமக்கு ரொம்ப பிடித்தமான தோட்டம். இந்த தோட்டத்தை நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காதவரை நம்ம என்ன பண்ண முடியாது, அல்லாஹ்ட்ட நன்மை அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழுச்சாங்க. யார சொல்லலாம், இன்ன பைரஹாலி அஹப்பு மின ஜுனைனா, யார சொல்லலாம் இருக்கிற தோட்டங்கள்லயே எனக்கு பைரஹா தான் ரொம்ப பிடித்தமான தோட்டம். ஃபஅத்தஸத்தகு லில்லாஹி தஆலா, நான் அதை அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிறேன். ஃபஹுது மா யஷா மா தஷா, நீங்க எதை எப்படி விரும்புறீங்களோ அதை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பைரஹா ஒப்படைச்சாங்க. சகோதரர்களே, ஹதீஸ்கள்ல வருது என்னன்னு சொன்னா, இந்த பைரஹா வந்து மஸ்ஜித் நபவிக்கு நேர் எதிரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, மஸ்ஜித் நபவிக்கு நேர் ஏத்தவாகல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹதீஸ்கள்ல வருது. ஆனா இன்னைக்கு அந்த பைருஹா எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, பைருஹாங்கிற தோட்டம் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மதீனால சகோதரர்களே, மதீனாக்கு போனவங்க ஆதாரப்பூர்வமா அல்ல ஹதீஸ்களுடைய அந்த துணையோட பகன பார்த்திருக்கலாம். மஸ்ஜித் நபவிக்குள்ளேயே, மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்குள்ளேயே மஸ்ஜித் நபவியினுடைய 22வது கேட்டுக்கு பக்கத்துல, மஸ்ஜித் நபவிக்கு நிறைய எக்கச்சக்கமா 42 43 கேட் இருக்குது. அதுல 22வது கேட்டுக்கு பக்கத்துல 2 தூண்களுக்கு மத்தியில் என்னன்னு சொன்னா, அந்த கார்பெட் நகர்த்திட்டு பார்த்தோம்டா அதுல வட்டமா கீழே மார்பிள்ளையே வட்டமா போட்டு அதுல அரபில் எழுதியிருக்காங்க பைருஹா அப்படின்னு சொல்லி, பைருஹா அப்படின்னு சொல்லி அரபில் எழுதியிருக்காங்க. அப்ப இன்னைக்கு அந்த பைருஹா எங்க இருக்குது, மஸ்ஜித் நபவிக்குள்ள இருக்குது. ஆனா அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்துல மஸ்ஜித் நபவிக்கு நேர் ஏத்தாப்புல இருந்துச்சு பைருஹா. அந்த பைருஹா தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்சிட்டாங்க. இந்த மாதிரி செல்வங்களை தர்மம் செய்வதிலையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் பொருளையும் அர்ப்பணம் பண்றதிலையும் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாரோட ரொம்ப மிகச்சி இருந்தாங்க, ரொம்ப முன்மாதிரியா இருந்தாங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பத்தியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா ஏற்கனவே சொன்னேன்னு சொன்னா, அவங்க வந்து ரொம்ப பெரிய அறிவாளி, நல்ல தைரியம் உள்ளவங்க, மனோ வலிமை உள்ளவங்க. எந்த அளவுக்கு சொன்னா, பெண்கள் வந்து போர்க்களத்துக்கு போறதுக்கு அனுமதி கிடையாது, பெண்கள் வந்து போர்க்களத்துக்கு போறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா உஹது போர்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், காஃபிர்கள் யாரையும் கூட்டிட்டு வந்தாங்க, தங்களுடைய மனைவிமார்களை கூட்டிட்டு வந்தாங்க போர்க்களத்துக்கு. எதுக்காண்டிக்க, எதுக்காண்டி கொட்டை அடிச்சு அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காண்டி. அப்படி அவ போர்க்காலத்துல பயந்து ஓடி வந்தாங்கன்னா காரியம் மூஞ்சியை துப்பி, ஆனா அறிவு கட்டவங்கள நீங்களா ஒரு ஆம்பளைங்களா உயிருக்கு பயந்து ஓடுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு கொஞ்சம்னா, சில பெண்கள் சொல்லுவாங்களா, அந்த காபிர்கள் பயந்து ஓடும்போது பெண்கள் சொல்லுவாங்களா, இனிமேல் என்னுடைய படுக்கை உனக்கு ஹராம், என்னுடைய படுக்கை உனக்கு ஹராம். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ என் கிட்டே வரக்கூடாது, போன ஒழுங்கா போராடி எதிரிகளை வெட்டிட்டு வரதா என்கிட்ட வா, எனக்கு நான் உனக்கு மனைவியா இருக்கிறேன், இல்லனா என்னுடைய படுக்கை உனக்கு ஹராம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் பண்ணுவாங்களாம், அவரை உற்சாகப்படுத்துவாங்க காபிர்களை. அப்ப இதை பார்த்த உடனே காபிர்கள் வந்து மனைவிமாரில் அழைச்சிட்டு வந்துருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா, யாரு அபூ தல்ஹாவுடைய மனைவி உம்மு சுலைம் என்ன பண்ணா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்லலாம், நாங்களும் போர்க்களத்துக்கு வர எங்களுக்கு அனுமதித்தாங்க. காபிர்கள் கூட்டிட்டு வர்றாங்களாம் மனைவிமார்களை, நாங்களும் கூட்டிட்டு வரணும், நாங்களும் வர்றோம் போர்க்காலத்துக்கு, எங்களுக்கு அனுமதித்தாங்கன்னு சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்காலத்துல பெண்கள் வரதுக்கு அனுமதி கிடையாதுமா, அதனால வராதீங்க அப்படின்றாங்க. உடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா நேரா ஆயிஷா நபி சொல்றாங்க, ஆயிஷாவே நம்ம 2 பேரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ் பேசுவோம், பேசி நம்மளும் போர்க்காலத்துக்கு போனோம், நம்மளும் வந்து என்ன பண்ண எதிரிகளை வெட்டணும், நாமளும் ஷஹீதாகணும், ஆண்களுக்கு மட்டும் ஷஹாதத்து பாக்கியம் கிடைச்சிட்டு இருக்குது, நம்ம கிடைக்காட்டா என்ன அர்த்தம் சொல்லு. எதுல உரிமை கேட்கறாங்க பாத்தீங்களா, பெண்கள் எதுல உரிமை கேட்கறாங்க பாத்தீங்களா, பாராளுமன்றத்தில் 33% கேட்கல,
எங்களுக்கு இப்ப உள்ளாட்சி தேர்தல் 33% தான் கேட்கல. ஆண்களுக்கு ஷஹாதத்து கிடைக்குது அல்லாஹ்வுடைய பாதையில தீனுக்காக வேண்டி, எங்களுக்கு அந்த ஷஹாதத்து இல்லாட்டா என்ன அர்த்தம்? அதனால நாங்களும் வருவோம், நாங்களும் ஷஹீதாவோம். ஷஹாதத்துங்கிறது என்னங்க? எம்பி பதவியா? ஷஹாதத்துங்கிறது என்னது? எம்எல்ஏ பதவியா? உயிர் போறதுங்க, தன்னோட உயிரை அர்ப்பணிக்கிறது. அதுக்காண்டி போட்டி போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்களும் போர்க்களத்துக்கு வருவோம், எங்களுக்கு அந்த ஷஹாதத்து கிடைக்கணும், எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்குறாங்க. அப்படின்னு சொன்னா, நீங்க போர்க்களத்துல இருந்து வாழேந்திரத்துக்கோ போராடத்துக்கும் உங்களுக்கு அனுமதி கிடையாது. ஒரு விஷயத்துக்கு அனுமதி தரேன், என்ன தெரியுமா? நீங்க போர்க்களத்துல ஓரமா உட்காந்துக்கலாம், உட்காந்துக்கிட்டு போர்ல அடிபட்டு விழுவாங்களே சஹாபாக்கள், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கிறது, அவங்களுக்கு மருந்து கொடுக்கிறது, அதான் நர்ஸ் வேலை, அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த ஹிதுமத்துகளை பணிவிடைகளை செய்யலாம், இதுக்காக வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்களோ ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் போர்க்களத்துல உஹது போர்ல என்ன பண்றாங்க, ரொம்ப வேகமா நிக்கிறாங்க, நின்று எல்லா சஹாபாக்களுக்கு அடிபட்ட சஹாபாக்களுக்கு தண்ணி கொடுக்கிறது, அவங்க காயங்களுக்கு மருந்து போடுறது, அவங்க மருந்து கொண்டு கொடுக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை பூரா ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலாவோ ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா செய்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல்லு உஹது போர்ல ஷஹீதான உடனே அவங்க உடம்புல சில வெட்டுக்காயம், அந்த வெட்டுக்காயத்துக்கு என்ன மருந்து போறது தெரியாம ஆயிஷா தடமாறிட்டு இருக்கும் பொழுது ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அங்க கூட சுள்ளியப்புறா பொறுக்குறாங்க, சுள்ளியப்புறா பொறுக்கி என்ன பண்றாங்க, தீ வைக்கிறாங்க, தீ வச்சு அதை கொளுத்தி அதை கரியாக்கி அதுல என்ன பண்றாங்க, கொஞ்சம் சுண்ணாம்பை கலக்குறாங்க, சுண்ணாம்பை கலந்து அந்த கரியை சுண்ணாம்பையும் கலந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எங்கெல்லாம் வெட்டுக்காயப்பட்டாங்களோ அங்கெல்லாம் அப்படி அப்படியே அழுத்துறாங்க. இன்னைக்கும் மருத்துவர்கள் சொல்றாங்க, அந்த மருந்து ஒரு நல்ல சுகம் கொடுக்கக்கூடிய மருந்து வெட்டுக்காயத்துக்கு. கறி இருக்குது, அடுப்பு கறி அல்லது துணி கறி எதையாவது ஒண்ணு எரிச்சு அந்த கரியையும் சுண்ணாம்பையும் கலந்து காயத்துக்கு போடுவது என்பது இன்னைக்கு ஒரு ஆன்டிசெப்டிக் மருந்து. அது காயம் வந்து லேசர் பரவாது, கிருமி பிடிக்காது என்று. ஆனா அன்னைக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போட்ட மருந்து இந்த மருந்து, அவங்க வெட்டுக்காயம் பட்ட இடத்துல. அப்படி உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவியும் சலச்சவங்க இல்லங்கிற அளவுக்கு தீனுடைய ஹிதமத்துல பெரிய முன்னணியில இருந்தாங்க. இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா ஹுனைன் யுத்தத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஹுனைன் யுத்தத்துல என்னன்னு சொன்னா, அதான் மக்கா வெற்றிக்கெல்லாம் பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கடைசியா கலந்துகிட்டு போரு. அந்த ஹுனைன் யுத்தத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா கையில ஒரு பெரிய கட்டாரியை வச்சு நிக்கிறாங்க. யாரு? உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா கர்ப்பிணி பெண்ணா இருக்காங்க, கையில ஒரு பெரிய கட்டாரி வச்சு நிக்கிறாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, உம்மு சுலைமே இந்த கட்டாரி யாருது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா இந்த கட்டாரி யாருதுன்னு சொன்னா ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா கட்டாரி. அது கட்டாரினா சொல்ல தெரியுதா? கட்டாரினா தெரியலையா? அதாவது போர்க்காலத்துல பயன்படுத்தக்கூடிய பெரிய ஆயுதம், ஈட்டி மாதிரி இருக்கும், கட்டாரின்னு சொல்லுவாங்க, ஈட்டி மாதிரி இருக்கும். அது அந்த ஈட்டி என்ன பண்றாங்க, கையில வச்சு நிக்கிறாங்க. அது யாருன்னு சொன்னா அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஈட்டி. மனைவிட்ட என்ன பண்ணாங்க, நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க வேற எங்கேயோ வேலையா போயிருக்காங்க. இவங்க கையில வச்சு நிக்கிறாங்க, கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறாங்க, கையில கட்டாரி வச்சு நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி கேக்குறாங்க, என்ன உம்மு சுலைமே என்ன கையில கட்டாரி அப்படிங்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், இப்ப எவனாவது காஃபிர் வந்தா எதிரில ஒரே குத்து குத்தி அவன் குடலை உரி விடுவேன் அப்படிங்கிறாங்க. ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உம்மு சுலைமுடைய வீரத்தையும் அந்த மன துணிவையும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. தெரிய ரசூலுல்லாஹி இவங்க போர்க்காலத்துக்கு வரல, இது அவங்க கணவனுக்கு கையில கொடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சும்மா கேக்குறாங்க, என்ன கையில கட்டாரி வச்சு நிக்கிற உடனே இப்போ ஒரு காஃபிர் வரட்டும் ஒரே குத்தா குத்தி அவன் குடலை உரி விடுவேன் அப்படிங்கிறாங்க. ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு சகோதரர்களே பெரிய வீரமான பெண்மணி மட்டுமல்ல, ரொம்ப விவேகமான பெண்மணியும். ஒரு முறை அவங்க வாழ்க்கையில பாருங்க, உம்மு சுலைம் ஏற்கனவே மாலிக்ங்கிறவங்க மனைவியா இருந்தவங்க. ஏன்னா உங்களுக்கு சொன்னேன், அவர் இறந்த பிறகு என்ன பண்ணாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணாங்க. அந்த மாலிக்கு பிறந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு. முதல் நாள் வரலாறு பார்த்தோம்ல, 120 வருஷம் உலகத்துல வாழ்ந்தாங்க. சஹாபாக்கள்லயே நீண்ட ஆயுளை பெற்றவங்க அவங்க தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடம் பணிவிடை செஞ்சாங்கன்னா பார்த்தவங்களோட வரலாறு. அந்த மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா உம்மு சுலைமுடைய மகன் தான். ஆனா யாருக்கு பிறந்தவங்க? மாலிக் என்ற முன்னாள் கணவனுக்கு, காஃபிரான கணவனுக்கு பிறந்தவங்க. இன்னைக்கு புதிய கணவன் யாரு? ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுக்கு அபூ உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பிறகுது. அபூ உமைர் வந்து குழந்தை பிறகுது. இவங்க அனசுக்கு யாரு? அனசுக்கு யாருங்க? தம்பியா மச்சனா? புரியுதா சொல்றது? அனஸ் ரலியல்லாஹு தஆலா தம்பி. தம்பினா என்ன தம்பி? தாய் வழி தம்பி. தாப்பன் வேற, தாய் ஒண்ணு. அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாய் வழி தம்பியின் மீது ரொம்ப பிரியமா இருப்பாங்களாம், ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அபூ உமைர் சொல்லி சின்ன பையன். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறதுக்காண்டி அடிக்கடி அனஸ் ரலியல்லாஹு வீட்டுக்கு வருவாங்க. அனஸ் ரலியல்லாஹு வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வருவாங்க. வரும்போது அந்த அபூ உமைர் இருக்கிறாரு பாருங்க, இவரு ஒரு சிட்டுக்குருவி வச்சு விளையாடிட்டு இருப்பாராம், ஒரு சிட்டுக்குருவி வச்சு விளையாடிட்டு இருப்பாராம் அடிக்கடி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, என்ன அபூ உமைர் என்னத்தை வச்சு விளையாடுற உடனே, இது வந்து நுகைர் இது அப்படிக்கு வரான். நுகைர் அப்படின்னு சொன்னா நகர் அப்படின்னு சொன்னா குருவி, நுகைர் அப்படின்னு சின்ன குருவி, சிட்டுக்குருவின்னு அர்த்தம். இது சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாராம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஒரு நாள் அந்த சிட்டுக்குருவி செத்து போச்சு.
சிட்டுக்குருவி செத்து போச்சு. அபூ உமைர் குழந்தைங்க பாக்குறோம்ல, தனக்கு பிடித்தமான ஒரு விளையாட்டு பொருள் உடைஞ்சு போச்சுன்னா மூட அப்செட்டா போயிடும். குழந்தைங்களுக்கு என்ன ஆயிடும்? மூட அப்செட்டா போயிடும். அந்த மாதிரி சிட்டுக்குருவி செத்து போன உடனே அந்த அபூ உமைர் இப்படி கணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு கவலையா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்த உடனே பாக்குறாங்க அபூ உமைர் இப்படி உட்காந்துருக்காரு. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, அம்மாட்ட கேக்குறாங்க, என்னாச்சு அபூ உமைர் இன்னைக்கு மூட அப்செட்டா உட்காந்துருக்கானே, என்ன செய்தி அப்படின்ற உடனே ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், அவனுடைய சிட்டுக்குருவி இறந்து போச்சு, அதுக்காண்டி இதா இருக்கிறான். சிட்டுக்குருவி இறந்து போச்சு, அதுக்காண்டி இதா இருக்கிறான் அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சிரிச்சாங்க. சிரிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சகோதரர்களே, எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வந்தாலும் சரி, அந்த இதா இருக்கிறாங்கிற வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துடும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அபூ உமைரை கிண்டல் பண்ணதுக்காண்டி யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர் அப்படி கிண்டல், அந்த எதுகை மோனியோட யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர், அபூ உமைரே உன்னுடைய நுகைர் என்னாச்சு, நுகைர் தான் சிட்டுக்குருவி, உன் சிட்டுக்குருவி என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள்ட்ட விளையாடுற மாதிரி அந்த அபூ உமைர்ட்ட விளையாடுவாங்க. ஒரு நாள் சகோதரர்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியூருக்கு போயிருக்காங்க, ஜிஹாதுக்கு வெளியூருக்கு போயிருக்காங்க. வெளியூருக்கு போய் ஜிஹாது முடிச்சிட்டு ஊருக்குள்ள வர்றாங்க. அன்றைய இரவு இந்த அபூ உமைர் இறந்துடுறாங்க. சின்ன வயசு புள்ள இறந்துடுறாங்க. இறந்த உடனே ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன பண்றதுன்னு தெரியல, அவசர அவசரமா தன்னுடைய குழந்தைக்கு, தான் பெற்ற குழந்தை இறந்து போச்சு, ஒரு 4-5 வயசு இருக்கும், அந்த பிள்ளைக்கு அவசர அவசரமா குளிப்பாட்டி கஃபன் போட்டு தன்னுடைய வீட்டுல ஒரு மூலையில அந்த குழந்தையை மூடி வச்சிடறாங்க. மூடி வச்ச உடனே ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வெளியூர்ல இருந்து வர்றாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா தெரியும், பொதுவா கணவன்மார்கள் வெளியூர்ல இருந்து வந்தா என்ன பண்ணுவாங்க, மனைவியின் பக்கம் மையல் கொள்வாங்க, இது இயற்கை. அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க, இதே மாதிரி அபூ தல்ஹா நம்மள்ட்ட வந்த உடனே, ரெண்டாவது அபூ தல்ஹா உம்மு சுலைம் எப்படி கல்யாணம் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு காலத்துல பாஷையில சொல்றாங்க காதல் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த அம்மா விரும்பி தேடி போய் கணவன் இறந்த பிறகு நான் அவனை கல்யாணம் பண்ணி வச்சு விரும்பி கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க மேல எவ்வளவு முகப்பத்தா இருப்பாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தன்னுடைய கணவன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே ஹஜ்ரத் அபூ தல்ஹா வந்து உம்மு சுலைம் கேக்குறாங்க, உம்மு சுலைமே குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, நான் ஊருக்கு போகும்போது இப்ப எப்படி இருக்குது, யாருக்கு அபூ உமைர் ரலியல்லாஹு தஆலா வெளியூருக்கு போகும்போது உடம்பு சரியில்லாம இருக்குது, வெளியூர் வியாபாரத்துக்கு போகும்போது இல்ல, அல்லாஹ்வுடைய பேர்ல ஜிஹாதுக்கு போய் திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்து கேக்குறாங்க குழந்தைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சகோதரர்களே, அந்த தாய் சொல்றா, தன்னுடைய கணவன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கான், இந்த நேரத்துல அவன் தம் மேல உள்ள ஒரு முகப்பத்துல வந்திருப்பான், இந்த நேரத்துல நம்ம வந்து கணவன் இறந்த செய்தி, குழந்தை இறந்த செய்தி சொன்னா கணவனுக்கு என்ன ஆயிடும், மூட அப்செட்டா போயிடும். அவனுக்கு வெளியூர்ல இருந்து வந்த உடனே இந்த சோக செய்தியை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை மறைச்சிட்டு குழந்தை இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கணவனுடைய சிந்தனையை அப்படி திருப்பி விட்டுறாங்க. ஆனா குழந்தை வீட்டுல எப்படி இருக்கிறான், ஜனாசாவா இருக்கான். குழந்தைய அவங்களே குளிப்பாட்டி கஃபன் போட்டு ஜனாசா வச்சிடறாங்க. வச்சுட்டு அன்று இரவு சகோதரர்களே, அந்த அம்மா எதிர்பார்த்தபடியே கணவன் இவங்கள்ட்ட வீடு கொடுறதுக்காண்டி வர்றாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உம்மு சுலைம்ட்ட வீடு கொடுறதுக்காண்டி வர்றாங்க. சகோதரர்களே, பெற்ற தாய் பாருங்க எந்த அளவுக்கு மன உறுதி, மனோ வலிமை பாருங்க. தன்னுடைய கணவனை திருப்திப்படுத்துறதுல நம்ம குறை வச்சிடக்கூடாது. பல நாட்கள் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போயிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டு வெற்றி வீரரா திரும்பி வரக்கூடிய கணவன் இந்த நேரத்தில் இவனுக்கு இந்த சோக செய்தியை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அன்றைய இரவு தன்னுடைய கணவனோடு வீடு கூடுவதற்கு இவங்க அனுமதிக்கிறாங்க, ஒத்துழைக்கிறாங்க. வீடு கூடிய பிறகு மறுநாள் காலையில குளிச்சு சுத்தமான பிறகு தன்னுடைய கணவன் சொல்றாங்க, எவ்வளவு அழகா கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, அபூ தல்ஹா கேட்கறாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ஒரு அமானிதமா ஒரு பொருளை தர்றான். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அமானிதமா ஒரு பொருளை ஒப்படைக்கிறான். ஒப்படைச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொருளை திரும்ப கேட்டான் அப்படின்னு சொன்னா, இவன் வந்து கொடுக்கலாமா இல்ல கொடுக்க மறுக்கிறது முறையா? யார் கேக்குறாங்க? உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவன்கிட்ட கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அமானிதத்தை எப்படி மோசடி பண்ண முடியும், அமானிதமா கொடுத்தா நம்ம திரும்ப கொடுக்கதான முறை அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உயிர்களும் நமக்கு கொடுத்த குழந்தைகளும் கூட அது அல்லாஹ் நம்மகிட்ட அமானிதமா தான் கொடுத்திருக்கான். அல்லாஹ் எப்படி தான் கொடுத்திருக்கான், அமானிதமா தான் கொடுத்திருக்கான். அவன் எப்ப கேட்கறானோ அப்ப நம்ம திரும்ப கொடுத்துறணும். அந்த அடிப்படையில தான் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமானிதமா கொடுத்த ஒரே குழந்தை. ஏன்னு சொன்னா இந்த அபூ உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பல வருஷங்களுக்கு பிறகு பிறக்கிறாங்க. அவன் கல்யாணம் ஆகி பல வருஷங்களுக்கு பிறகுதான் இந்த அபூ உமைர் ரலியல்லாஹு தஆலா பிறக்கிறாங்க. அதனால அந்த பிள்ளை மேல ரொம்ப பாசம் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அல்லாஹ் கொடுத்த நமக்கு அமானிதத்தை ரப்பல் ஆலமீன் திரும்ப வாங்கிக்கிட்டான், அதனால சோகப்படாதீங்க சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா புரியுது. அப்புறம் அவங்க போய் நேரா போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. நடந்த விவரத்தை சொல்றாங்க, யார சொல்லலாம், இந்த மாதிரி என்னுடைய குழந்தை இறந்து போச்சு, ஆனா என்னுடைய மனைவி என்கிட்ட சொல்லாமலேயே மறைச்சு நைட்டு நான் அவள்கிட்ட வீடும் கூட்டிட்டேன், ஆனா மறுநாள் காலையில தான் என்கிட்ட சொல்றா அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா அபா தல்ஹா பாரக்கல்லாஹு ஃபீ லைலத்தில் பாரிஹா, நேற்று இரவு நடந்த சம்பவத்திற்கு அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான் அப்படிங்கிறாங்க.
அதான் நீ மனைவியோட வீடு கொடுத்த பாரு, அந்த வீடு கூடியதிலே அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. சோல பின்னால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அன்றைய இரவு என்னுடைய மனைவியோடு வீடு கூடியதில் என்னுடைய மனைவி கர்ப்பமுற்றாள். என்னுடைய கனவு என்னன்னா, கர்ப்பம் அடைஞ்சா அந்த கர்ப்பத்திலே அப்துல்லா என்ற குழந்தை எனக்கு பிறந்துச்சு. அப்துல்லா என்ற குழந்தை பிறந்துச்சு. நான் அந்த குழந்தைக்கு அப்துல்லான்னு பேர் வச்சேன். சகோதரர்களே, பிற்காலத்துல முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, அந்த அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு, அந்த அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 9 ஆண் மக்கள் பிறந்தாங்க. அந்த 9 ஆண் மக்களுமே பெரும் பெரும் முஹத்திஸ்களா வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்களை கோர்வை செய்யக்கூடிய மார்க்க ஞானம் மிக்க பெரிய பெரிய அறிஞர்களாகவும் பெரிய பெரிய முஹத்திஸ்களா வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ, அந்த முஹத்திஸ் அந்த அப்துல்லா ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த வம்சத்துல வந்தவங்க தான் ஹஜ்ரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும். சகோதரர்களே, பாருங்க, ஒரு மனைவி தன்னுடைய கணவனை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி தன்னுடைய குழந்தை இறந்த செய்தியை கூட தன்னுடைய மனசையும் கல்லாக்கிக்கிட்டு, எவ்வளோ வருஷத்துக்கு பிறந்த குழந்தை, அந்த குழந்தை அது 4 வயசு 5 வயசு, ஒரு தாய் பிறந்த உடனே குழந்தை இறந்து போச்சுன்னா அதால் தாங்கிக்க முடியும். ஆனா குழந்தை வளர்ந்து ஒரு 4 வயசு 5 வயசு ஆன பிறகு அந்த குழந்தையினுடைய மழலை பேச்சு, மழலை ஆட்டம் ஓட்டம் விளையாட்டு பேச்சு இதெல்லாம் பார்த்த பிறகு அந்த குழந்தை இறந்துச்சு அப்படின்னு சகோதரர்களே, எந்த தாயால் லேசில சகிக்க முடியாது. ஆனால் அதையும் அந்த தாய் என்ன பண்ண சகிச்சுக்கிட்டு அன்று இரவு தன்னுடைய கணவனோட வீடு உறவுக்கு ஒத்துழைச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில அந்த கருவிலிருந்து உருவான குழந்தைகளை பெரிய பெரிய ஆலிம்களாகவும் பெரிய பெரிய அறிஞர்களாகவும் பெரிய பெரிய முஹத்திஸ்களாகவும் உருவாக்கலாம். இன்னைக்கு நம்ம புகாரி ஷரீஃப் கிதாப் படிக்கிறோம். உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே தலை சிறந்த கிதாப் என்று போற்றப்படக்கூடிய புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த கருவிலிருந்து உருவானவர்கள் தான் அப்படின்னு சொல்லி வரலாற்று சொல்லப்படுது. சோதரர்களே, அந்த அளவுக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவனுக்கு அவ்வளவு ஒத்தாசையாக ஒத்துழைப்பாக இருந்தாங்க. இதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு போறாங்க. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட கனவின்படி அவங்க உம்ராவுக்கு போறாங்க. உம்ரால குறைஷிகள் தடுத்துறாங்க. தடுத்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுதைபியாங்கிற உடன்படிக்கை நடக்குது. இப்ப நம்ம கேள்விப்பட்ட சம்பவங்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உம்ரா செய்யாமலே தடுக்கப்பட்ட பிறகு சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இன்னைக்கு அதே சட்டம் தான். ஒரு ஹாஜி வந்து இஹ்ராம் கட்டிட்டு போறாரு. வீட்டுல இருந்து என்ன பண்ணிட்டாரு, இஹ்ராம் கட்டிட்டாரு. பிளைட்ல ஏறி அங்க ஜித்தா ஏர்போர்ட்ல போய் இறங்கிட்டாரு. ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்காண்டி இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுடைய நியத்துல தல்பியா ஓதி ஜித்தா ஏர்போர்ட்ல போய் இறங்கிட்டாரு. அங்க ஏர்போர்ட்ல போய் இறங்கின பிறகு பாக்குறாங்க, விசா வந்து போலி விசா, உங்களை யாரோ ஏமாத்திட்டாங்க, இல்ல பாஸ்போர்ட் போலி பாஸ்போர்ட், இல்ல இங்க உள்ள நுழையத்துக்கு உங்களுக்கு அனுமதி இல்ல. அப்புறம் அங்க செக் பண்ணி பாக்குறாங்க, அவருக்கு ஏதோ நோய் இருக்குது, பெரிய தொத்து நோய் இருக்குது, அதனால இங்க மக்காவுக்குள்ள போக கூடாது அப்படின்னு தடுத்துட்டாங்க. அப்படின்னு சொன்னா, இப்ப இவர் இஹ்ராம் கட்டிட்டாரு, ஹஜ்ஜுக்காக வேண்டியால உம்ராவுக்காண்டி நியத்தை வச்சுட்டாரு, தல்பியா ஓதிட்டாரு. இப்ப இந்த நேரத்தில் அவர் உம்ரா செய்யாமல் ஹஜ் செய்யாமல் தடுக்கப்படுவாரேனால் இப்ப சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப மசாயில் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் அங்கேயே என்ன பண்ணிடணும், ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்துடணும். ஒரு ஆட்டை என்ன பண்ணுங்க, குர்பானி கொடுத்துட்டு தன்னுடைய தலையை மொட்டை அடிச்சு தன்னுடைய இஹ்ராம்ல இருந்து விடுவிச்சிடலாம். யாராமலே என்ன ஆயிரலாம், விடுதலை ஆயிரலாம். இவர் என்ன பண்ணக்கூடாது, அப்படியா சரி அல்லாஹ் பார்த்துப்பான், நம்ம போன நியத்தை வச்சு வந்தோம், விடல, இங்க யாராவது அவுத்தரலாம் அப்படின்னு அவுத்தரக்கூடாது. என்ன பண்ண, முதல்ல ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கணும், அடுத்தது மொட்டை அடிக்கணும், அதற்கு பிறகுதான் அவர் என்ன பண்ணி இஹ்ராம் ஆக்கணும். அந்த மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில இருந்து துல்ஹுலைஃபாவில இருந்து இஹ்ராம் கட்டிக்கிட்டு மக்காவுக்கு வந்துட்டாங்க. எங்க எதுக்காண்டி, உம்ராவுக்காண்டி. ஆனா உம்ராவுக்கு வந்த பிறகுதான் மக்கத்து குறைஷிகள் என்ன பண்றாங்க, உம்ரா செய்யக்கூடாது தடுத்துறாங்க, உம்ரா செய்யக்கூடாது அப்படின்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தின்படி உடனே தங்களுடைய தலையை மொட்டை அடித்து ஒரு ஆட்டையும் குர்பானி கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இஹ்ராம்ல இருந்து ஃபாரிக் ஆயிடுறாங்க, இஹ்ராம்ல இருந்து விடுதலை ஆயிடுறாங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொட்டை அடிக்கும் பொழுது அந்த முடியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை வாங்குவதற்காண்டி சஹாபாக்கள் போட்டி போடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னா, நான் 2 நாளைக்கு முன்னாடி அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு சொன்னேன் உங்களுக்கு. யாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விருந்தளிச்சவங்க, பெருமானாருடைய மேஸ்பான். ஊர்ல சொல்றதா இருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க வீட்டுல தான் என்ன பண்ணாங்க, விருந்தாலே தங்கினாங்க 7 மாசம் வரலாம். அந்த அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கூடவே இருந்ததுனால ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு தாடி முடி ஹஜ்ரத் அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு கை கிடைக்குது. ரசூலுல்லாஹி தாடி முடி ஹஜ்ரத் அபூ அய்யூப் ரலியல்லாஹு தாடி கை கிடைக்குது. அப்ப அபூ அய்யூப் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி கைப்பட்ட எடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்க சாப்பாட்டுல அதை மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க பரக்கத்துக்காண்டி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி தாடி முடி என்ன பண்றாங்க, பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க ஹஜ்ரத் அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தெரிஞ்சுக்கிட்டு, அபூ அய்யூப் என் தாடி முடிய பத்திரப்படுத்துறீங்களா அப்படினே, ஆமா யா ரசூலுல்லாஹ் பாருங்க நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லை யுஸீபக சூஉன், அபூ அய்யூபே நீங்க என் தாடி முடிய பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்களே, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது அப்படின்னாங்க.
உங்களுக்கு எந்த கெடுதல் வராது அப்படின்னாங்க. அந்த அடிப்படையில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முடியை வைத்திருப்பதை சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, பரக்கத்தா நினைச்சாங்க. அப்ப அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, தங்களுடைய வலது பக்கம் முடி இறக்கின உடனே அந்த முடியை என்ன பண்ணாங்க, சஹாபாக்கள் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. ஒரு முடி 2 முடி சொல்லி ஆளாக பிரிச்சு கொடுத்தாங்க. பிரிச்சு கொடுத்த உடனே இடது பக்கம் முடியை என்ன பண்ணாங்க, மொத்த முடியை அள்ளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா கொடுத்தாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. இன்னைக்கு சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடியை மூவே முபாரக், அது பேர் என்ன, மூவே முபாரக்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல வச்சுக்கிட்டு அதை அந்த மீலாது நபி அன்னைக்கு இந்த ரபீல் 12 அன்னைக்கு என்ன பண்றது, அந்த மூவே முபாரக் எடுத்து அது பெரிய ஒரு டபரால தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் அந்த முடியை கரைச்சி கழுவி அதை எல்லாரும் பழக்கத்துக்காண்டி அள்ளி குடிக்கிறது, அதை மூவே முபாரக் தண்ணில ஊத்திக்கிறது, அதை சந்திர பாட்டில போட்டு வச்சு இதை பாருங்க அந்த முடி வளருது, அதுல சந்திர வாசம் வருது அப்படின்னு சொல்றதுக்குலாம் எந்த விதமான ஆதாரம் கிடையாது. இதெல்லாம் மார்க்கத்துல பிதாத்துகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட முடிஞ்சு போச்சு. ஏன்னு சொன்னா முடி இருக்குது பாருங்க, முடி இதுக்குள்ள ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, யாருடைய முடின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் கூட இப்ப என்ன பண்ணலாம், ஒரு தாடி முடி எடுத்து வச்சு ரசூலுல்லாஹ் முடின்னு சொன்னா யாரால கண்டுபிடிக்க முடியும்? யாரால கண்டுபிடிக்க முடியுமா? எனக்கு முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு கருப்பு முடியா இருக்குது, ரசூலுல்லாஹ்க்கு நரைச்ச முடியாதுன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஃபாத் ஆகும் பொழுது 19 முடி தான் நரைச்ச முடி. எத்தனை முடி? 19 முடி தான் நரைச்ச முடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா முடியுமே கண்ணங்கரையில தான் நரைச்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் பொழுது. அப்ப அதனால இன்னைக்கு யார் என்ன பண்ணலாம், ஒரு கருப்பு முடி வச்சுக்கிட்டு இது ரசூலுல்லாஹ்வுடைய முடி அப்படின்னு சொல்லலாம். அதனால சகோதரர்களே, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய முடின்னு யாராவது சொன்னாங்கன்னு சொன்னா அதை நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. அதை கரைச்சு குடிக்கிறது, அதனால பரக்கத்து கிடைக்கிறது, அது ஷிஃபா கிடைக்குங்கிறதுக்குலாம் எந்த விதமான ஆதாரம் கிடையாது. ஏன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை சஹாபாக்கள் வாங்கினாங்கன்னு சொன்னா அவங்க நேரடியாக வாங்கினாங்க. அந்த முடி இன்னைக்கு 1400 வருஷம் வரலும் அது எங்கெங்கெல்லாமோ அரபு நாட்டில இருந்து மதீனால இருந்து அப்படியே ஊர்லாம் சுத்திக்கிட்டு அந்த முடி மெட்ராஸுக்கு வர வந்திருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு எந்த விதமான ஆதாரம் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. சொல்ல புரியுங்களா? பரங்கி மலையில இருக்குதுங்க சில பேர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பா இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய முடி இருக்குது. இங்க மெட்ராஸ்ல இங்க பக்கத்துல ஏதோ ஒரு பள்ளியாசல என்ன பண்ணுவாங்க, அந்த ரபீல் 12 அன்னைக்கு பெரிய டேக்ஸ் எடுக்குது கடாரம், அந்த கடாரம் நிறைய தண்ணியை ஊத்தி அதுல அந்த முடியை போட்டு அதை அலசி அல்லாஹு அக்பர், ஜம்சம் தண்ணி கூட அப்படி போட்டு குடிக்க மாட்டாங்க. அந்த தண்ணிக்கு அவ்வளவு போட்டி குடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரம் கிடையாதுங்க. இது எல்லாமே பித்அத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்த சம்பவம், சஹாபாக்கள் அதை புனிதமா நினைச்சாங்க. அது சஹாபாக்களோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிஞ்சு சொல்லி எந்த விதமான ஆதாரம் யார்ட்டையும் கிடையாது. இந்த நேரத்தில் சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீண்ட தூரம் போய் பல நாடுகளுக்கு போய் அல்லாஹ்வுடைய பாதையில போய் பிரயாணம் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்றாங்க. ஜிஹாதில தாங்கள் தலைத்தவர்களே இல்லைங்கிற அளவுக்கு ஊரு பூரா போறாங்க, எல்லா நாட்டுக்கு போறாங்க. இந்த நேரத்தில் அவருடைய 84வது வயதிலே 85வது வயசுல ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல ஒரு படை போது அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்காண்டி கப்பல்ல போறாங்க. ரொம்ப நீண்ட தூரம் பிரயாணம், கப்பல்ல போறாங்க. கப்பல்ல போகும்பொழுது ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா பண்றாங்க, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அமீருல் முஃமினீனே எனக்கும் பெர்மிஷன் தாங்க, நானும் அல்லாஹ்வுடைய பாதையில போறேன். எத்தனை வயசுலங்க? 85 வயசுல நானும் போறேன் அப்படின்றாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போகாதீங்கன்னு சொல்லி நான் தடுக்க முடியாது, உங்களை ஜிஹாதுக்கு போகாதீங்க யாராவது தடுக்க முடியுமா? இன்னைக்கு சில சுயநலவிகள் என்ன பண்ணாங்க, ஜிஹாதெல்லாம் கிடையாது, அது ரசூலுல்லாஹ் காலத்தோட முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு ஜிஹாத் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சில வாயில வந்து அப்படியே உலர ஆரம்பிச்சிருவாங்க. அது பிரச்சனை இல்லை. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜிஹாது மாலின் லா யௌமில் கியாமா, ஜிஹாத் என்னைக்கு வரலும் உண்டு, கியாமத் நாள் வரலும் உண்டு. அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தா செய்யலாம். அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்தா நாம என்ன பண்ணி ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். என்ன ஹஸ்ரத் திடீர்னு குண்டை தூக்கி போடுறீங்க, என்னாச்சு? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க யாரும் தயாரா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம நியத் இருந்தா போதும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மன் சால ஷஹாதத இன்தல்லாஹி யபாத்துல்லாஹ் ஃபீ ஸும்ரத்தி ஷுஹதா வலவ் மாத அலா ஃபர்ஷின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஹதீஸ். யார் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் உயிர் போறது ஒரே முறை போப்பது, அது உனக்காக வேண்டி என்னுடைய உயிரை வாங்கிக்க, உன்னுடைய பாதையில ஷஹாதத்து கூட அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்களானால் நீங்க நோய்வாய்ப்பட்டு ஜிஹாதுக்கே போகாம, போர்க்களத்துக்கே போகாம, எதிரிகளே சந்திக்காம நீங்கள் நோய்வாய்ப்பட்டு மரணித்தாலும் கூட அல்லாஹ் உங்களை யாரோட எழுப்புவோம்? மறுமையில சுஹதாக்களோடு எழுப்புவோம், நியத்துக்காக வேண்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அபூ தல்ஹாவே உங்களை மறுப்பதற்கு எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, நீங்க போகாதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த மாதிரி ரைட்ஸ் கிடையாது. ஆனா உங்களுடைய உடல்நிலைமை பாத்துங்க, 85 வயசு ஆகி போச்சு, ரொம்ப பலகீனமா இருக்கிறீங்க,
நீங்க உங்களோட உடல்நிலையை பார்த்துங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் அபூ தல்ஹா என்ன பண்றாங்க, நான் போறதுக்கு உங்களோட பெர்மிஷன் உண்டு இல்லையா, நான் தடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கிளம்பிடுறாங்க. ஜிஹாதுக்கு போகணும்னு சொல்லி அவசரமா எல்லாம் ட்ரெஸ், வாள், அம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. கிளம்புனா அவங்களுடைய மகன்கள்லாம் வர்றாங்க. வந்து தந்தையே, நீங்க வந்து அந்த ஷேகுன் கபீர், நீங்க ரொம்ப வயசு முதியவர் ஆயிட்டீங்க, 85 வயசு ஆச்சு, நடக்கக்கூடிய முடியல, உங்களால தள்ளாடி தள்ளாடி நடக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில தயவு செஞ்சு நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுங்க, நாங்க போறோம் உங்க சார்பா அல்லாஹ்வுடைய பாதையில, நாங்க ஜிஹாதுக்கு போறோம் அல்லாஹ்வுடைய பாதையில, நாங்க அத்தனை பேரும் போறோம், எத்தனை பேர் திரும்பி வர்றோமோ அத்தனை பேரை மட்டும் பாத்துங்க, மத்தவங்க இன்ஷா அல்லாஹ் ஷஹீதாயிடுறோம், ஆனா தயவு செஞ்சு நீங்க போகாதீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க. ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பிள்ளைங்களா, அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன தெரியுமா, இன்ஃபிரு ஹிஃபாஃபம் வ ஸகீலா, இன்ஃபிரு ஹிஃபாஃபம் வ ஸிகாலா, நீங்கள் நல்ல ராஹத்தாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில புறப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்கான ஜிஹாதுக்காண்டி புறப்படுங்கள், ரொம்ப கஷ்டத்துல இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தீனுக்கான ஜிஹாதுக்காண்டி புறப்படுங்கள். அப்ப நான் ராஹத்தா இருந்தேன், அல்லாஹ் எனக்கு உடல் ராஹத்தை கொடுத்தா, அப்ப நான் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றிட்டேன், ராஹத்தா இருக்கும்போது போயிட்டேன். பிள்ளைங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்படி சொல்றாங்க, தந்தையே, நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற வரையிலும் அவங்களோடவே இருந்து ஜிஹாத் செஞ்சிருக்கீங்க, அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிற வரையிலும் அவங்க கூடவே இருந்து ஜிஹாத் செஞ்சிருக்கீங்க, அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிற வரையிலும் அவங்க கூட இருந்து ஜிஹாத் செஞ்சிருக்கீங்க. அப்ப நீங்க எந்த விதத்திலும் ஜிஹாத் குறைச்சல் வைக்கல, இந்த வயசுல நீங்க போய் தான் ஆகணுமா? அதுதான் இப்படி பதில் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை இன்ஃபிரு ஹிஃபாஃபம் வ ஸிகாலா, நீங்கள் லேசாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி ஜிஹாதுக்காண்டி புறப்படுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை. நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலும், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலும், ஹஜ்ரத் உமருடைய காலத்திலும் நான் நல்ல திடகாத்திரமா இருந்தேன், அப்ப லேசா இருந்துச்சு, சிரமம் இல்லாம இருந்துச்சு, அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டு ஜிஹாத் செஞ்சேன், இப்ப சிரமப்படுறேன், இப்போ நான் அல்லாஹ்வுடைய பாதையில போலன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு நான் மாறு செய்தவன் ஆயிடுவேன், அதனால தயவு செஞ்சு விடுங்க, நான் போய்தான் ஆகணும்னு சொல்லி புறப்படுறாங்க. சகோதரர்களை புறப்பட்டு போய்கிட்டு இருக்கும் பொழுது, கப்பல்ல போய்கிட்டு இருக்காங்க. ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கப்பல்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது நோய்வாய்ப்பட்டு கப்பல்ல ரொம்ப சக்கராத் நேரம் வந்துருது. சக்கராத் நேரம் வந்த உடனே சகோதரர்களே, அந்த நோயிலேயே அல்லாஹ்வுடைய பாதையில புறப்படும் பொழுது, போகும் பொழுது அந்த நோயிலேயே ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆயிடுறாங்க. ஆனா அவங்க வஃபாத்துக்கு பிறகு நடந்த ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களை அடக்கம் பண்றதுக்கு இடம் இல்லை, நடு கடல்ல கப்பல் போய்கிட்டு இருக்குது, எங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க, வழி இல்லை. சஹாபாக்கள் பாக்குறாங்க, எங்கேயாவது தீவு தெரிஞ்சிச்சுன்னா அந்த தீவுல கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடலாம், எங்கேயாவது தீவு தெரிஞ்சுச்சுன்னா தீவுல கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடலாம், ஆனா தீவு தெரியுற மாதிரி தெரியல. அப்ப அந்த கப்பல் ஓட்டி சொல்றாரு, இன்னும் நம்ம ஒரு தீவு ஒண்ணு இருக்குது, நம்ம அங்க போயிடலாம், அங்க ஆள் நடமாட்டம்லாம் இல்ல, ஆள்லாம் கிடையாது, ஆனா அங்க அடக்கம் பண்ணிட்டு வந்துடலாம், ஆள் நடமாட்டமா இல்லாத ஊரா இருந்தாலும் அங்க அடக்கம் பண்ணிடலாம், ஆனா அந்த தீவுக்கு போறதுக்கு ஒரு வாரம் ஆகுமே, அந்த தீவுக்கு போறதுக்கு ஒரு வாரம் ஆகுமே, அது ஒரு ஜனாசா தாங்குமா அப்படின்றாங்க. சகோதரர்களை 85 வயது சஹாபி ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வேற வழி இல்லாம 7 நாள் பிரயாணம் செஞ்ச தீவுக்கு போறாங்க. 7 நாள் வரையில் அவங்களுடைய புனிதமான உடல் தூங்குவதை போன்று இருந்துச்சு சஹாபாக்கள் சொல்றாங்க. 7 நாள் வரை. இன்னைக்கு சகோதரர்களை ஒரு ராத்திரிக்கு மேல வைக்கணும், நம்ம ஐஸ்ல வச்சாகணும், இல்ல ஃப்ரீசர்ல கொண்டு போய் வச்சாகணும், குளிர்சாதன பெட்டியில வச்சாகணும். ஆனா 7 நாட்கள் வரை அதற்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா உடல் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அப்படியே நல்ல ராஹத்தா தூங்குற மாதிரி அவங்களோட உடல் இருந்துச்சு. 7 நாட்களுக்கு பிறகு நாங்கள் ஆள் நடமாட்டமே இல்லாத, மக்களே வசிக்காத ஒரு தீவுல கொண்டு போய் அதற்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அடக்கம் பண்ணிட்டு வந்தோம் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. சகோதரர்களே, இங்க நம்ம யோசிக்கணும், இன்னைக்கு நம்மள சில பேர் மௌத்தாகும் போது சொல்லுவாங்க, ஆசைப்படுவாங்க, என் ஜனாசா ஊர்ல தான் அடக்கமாகணும், என் ஜனாசா எங்க தான் அடக்கமானோம், ஊர்ல தான் கொண்டு போய் அடக்கமானோம், வசியத்தை செய்வாங்க, நான் மௌத்தாயிட்டா ஊருக்கு கொண்டு போய் இங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன் சொன்னா சொந்தக்காரங்களாம் ஊர்ல தான் இருக்கிறாங்களா, அவங்களாம் அடிக்கடி கபருக்கு வந்து பார்ப்பாங்களா. சகோதரர்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய புனிதமான உடல் ஆள் நடமாட்டமே இல்லாத எங்கோ ஒரு தீவில் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அவங்க அல்லாஹ் நஷ்டத்துக்கு ஆளாக்கிடுவானா, அல்லாஹ் நரகத்துல போட்டுருவானா? அதனால சகோதரர்களே, எங்கே அடக்கம் செய்யப்படுகிறோம் என்பது முக்கியம் அல்ல, எங்கே அடக்கம் செய்யப்படுகிறோம் என்பது முக்கியம் அல்ல. யார் யாரெல்லாம் வந்து நமக்கான துவா செய்கிறார்கள், எத்தனை பேர் நம்முடைய ஜனாசாவில் கலந்து கொள்கிறார்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் நமக்கு துவா செய்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. எந்த நிலையில் நாம் மரணம் அடைகின்றோம், அல்லாஹ் நம் மீது திருப்தி கொண்ட நிலையில் மரணம் அடைகிறோமா, அல்லது அல்லாஹ் நம் மீது கோபம் கொண்ட நிலையில் மரணம் அடைகிறோமா என்பதுதான் சகோதரர்களை கவனிக்க வேண்டிய விஷயம். வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்தான். அல்லாஹ்வை திருப்தி கொண்ட நிலையில் மரணம் அடைத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடலை ஒரு வாரம் வரை பாதுகாத்தான். ஆள் நடமாட்டமே இல்லாத, எங்க அடக்கமா இருக்காங்க இன்னொரு யாரும் சொல்ல முடியாது,
அது அபூதல்ஹா ரலியல்லாஹு தஆலா எங்க அடக்கமானாங்க இன்னைக்கு யாரும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஏதோ ஒரு கண் தெரியாத கிராமத்திலே, கண் தெரியாத ஊரிலே, கண் தெரியாத அந்த கானகத்திலே அது அபூதல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவர்களை பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய முழு உம்மத்தினர் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு உன்னதமான கூலியை கொடுத்து அவர்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பானாக. அவர்களுக்கு இருந்ததை போன்ற ஈமானுடைய உறுதியையும் அல்லாஹ்வுடைய பாதைக்கு, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேண்டி தன்னுடைய உயிர் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற அர்ப்பண மனப்பான்மையை ரப்புல் ஆலமீன் நமக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.